வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்களே, நம்ம சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட வளர்ச்சியின் கருதி ஒரு கிவ்அவேன்றது நம்ம நடத்த போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 15,000 ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. 15,000 எக்கச்சக்கமான மொபைல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைலை கொடுக்குறாங்க. அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். 15,000 ஒரு கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை கேமராக்காக தான் ப்ரோ நான் ஒரு மொபைல் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலோ, இல்லை ஆல்ரவுண்டராக ஒரு மொபைல் பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருந்தாலோ, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோ M7 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches OLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 2100 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டு, HDR10+க்கான சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல டிஸ்பிளேவாகவே இங்கே போக்கோ கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இல்லாதது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும், சோனியோட LYT600 என்ற சென்சர் கொடுத்துருக்கிறதால இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். 20 MP செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7025 Ultra அப்படின்ற ஒரு ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 4,80,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5110 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் அடுத்த கட்டமாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்டர், ஹைப்ரிட் SD ஸ்லாட், 3.5mm ஆடியோ ஜாக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்க்கும் இங்கே எந்தவித பிரச்சனையும் இல்லை. 6GB 128GB வேரியண்ட்டாக 15,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஓகே மக்களே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துடலாமா? பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இங்கே இல்லை. 4K வீடியோவும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியாது. அட்லீஸ்ட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கணும். பட் போக்கோ இங்கே ரெண்டுமே கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. மற்றபடி போக்கோ மேலே ட்ரஸ்ட் இருந்து இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ஐகோ கிட்ட இருந்து ஐகோ Z9 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே. பட் AMOLED டிஸ்பிளே இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ணணும் மக்களே. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் செல்ஃபி கேமரா இங்கே 8 MP தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நெகட்டிவான விஷயம். பிரைமரி கேமராவில் இருந்து எடுக்கிற இமேஜஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு 8 MP செல்ஃபி கேமராவில் ஆவரேஜான செல்ஃபிஸ்ன்றது நம்மளால் எடுத்துக்க முடியுது. Android 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 1 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு வரும்போது கிட்டத்தட்ட 5,50,000 AnTuTu ஸ்கோர் வருது. 7 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங் அட்டகாசமாகவே இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டாக 13,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை நான் சொல்லுவேன், பேட்டரி சார்ஜிங்கும் சொல்லுவேன், அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா இங்கே கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும். பட் கொடுக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், அதையும் கொடுக்கல. பட் 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம்னா வைட் ஆங்கிளும் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் நெகட்டிவாக பார்க்குறேன் அண்ட் பாசிட்டிவாகவும் பார்க்குறேன். இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் ரியல்மி Narzo 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க. 2000 nits
பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கேமிங் மொபைல்ன்றதால கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். டே லைட்டில் ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காதது நெகட்டிவாக தான் பார்க்குறேன். என்னதான் கேமிங் மொபைலாக இருந்தாலும் கொடுத்துருந்துருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருந்தாங்க. டிமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படின்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. அதனால தான் கேமிங்க்கு சூப்பராக இருக்குது. LPDDR4 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருந்தாங்க. வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் கொடுத்துருந்ததால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 7,25,000 பக்கம் அன்டு ஸ்கோர் வந்தது. ஸோ இதன் வயசே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை தான் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்தாங்க. 17,000 பைக் சேல் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் எப்பயுமே நமக்கு சேல் இருந்துருக்கு. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இதனோட பாசிட்டிவ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே, பேட்ரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவுமே இல்லை. கேமிங் மொபைல் தான் வேணும்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்க மொபைலின் பெயர் சாம்சங் M35 தான். இந்த மொபைல்லேயும் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட டிஸ்பிளே பற்றி குறைய சொல்ல முடியாது. ஸோ அதன் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகாபிக்சல் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹைலைட்டான விஷயம் 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஜெட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுறது ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. சாம்சங் அதில் ஒன்று. அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லவே இல்லை மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க சாம்சங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. எக்ஸினோஸோட Exynos 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 6,10,000 பக்கம் அன்டு ஸ்கோர்லாம் வந்தது. எக்ஸினோஸ்னாவே ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் இந்த ப்ராசஸர் அந்த வகையில் நம்மளை ஏமாத்தலை, கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் மக்களே. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சாம்சங் பாக்ஸில் சார்ஜரை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்க இதை எப்போ தான் திருத்திக்குவாங்கன்னே தெரியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் மக்களே. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளால் டேப் அண்ட் பேலாம் பண்ண முடியும். பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஹைப்ரிட் ஸ்லாட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு இருக்குது மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை 18,000 பக்கம் லான்ச் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராஸ் தான். செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுது. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நான் இங்கே பாசிட்டிவாக சொல்லலான்னு விரும்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை. பேட்டரி பேக்கப் ஒரு பாசிட்டிவ். சாம்சங்கோட டிஸ்பிளே அண்ட் UI எல்லாமே பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி பாக்ஸில் சார்ஜரை கொடுக்குறது இல்லை. மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவாக நான் எதையும் பார்க்கல மக்களே. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட. ஸோ சூப்பரான டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம் மக்களே. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல. ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. அதே சமயம் டாப் நாச்சாக இருக்கணும்னு சொல்லிட முடியாது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லலாம் மக்களே. 6,70,000 கிட்ட நமக்கு அன்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. LPDDR4 RAM, UFS 2.2 ஸ்டோரேஜோட 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா.
5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் நத்திங்கோட டிசைன் நமக்கு ஒரு யூனிக்னஸை தரும். அண்ட் பேக் டோர்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட்டு நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டை தவிர்த்து மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாகவே நான் பார்க்குறேன். 6GB RAM 128GBயோட 16,000 சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 16,000 சார்ஜர் தராமல் லான்ச் பண்ணுறாங்களே, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குன்றது ஸ்டார்டிங்கில் என்னோட கருத்து தான் இருந்தது. பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் வைக்கிறாங்க மக்களே. ஸோ அது என்ன ப்ரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்னு வரும்போது டிஸ்பிளே, டிசைனு அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க. வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். ஸோ மற்றபடி இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நத்திங்கோட யூஐ ரொம்ப க்ளீனாக இருக்காமல் நிறைய பேர்கிட்ட இருந்து சஜஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ யூஐ உங்களுக்கு முக்கியம்னாலும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் மக்களே. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோட இந்த மொபைலோட ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை கையோடு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி மக்களே. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் கிவ் அவேவோட டாஸ்க்கும் கூட. 500 லைக், 100 கமெண்ட் அண்ட் 100 சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவுக்கு வந்ததுன்னா இந்த கிவ் அவேன்றது நம்ம நடத்தலாம் மக்களே. ஓகே, இந்த கிவ் அவே க்ரைட்டீரியா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுற ஒருத்தவருக்கு ஒரு ப்ளூடூத் நெக் பேண்ட் ஆர் ஒரு TWSயை நம்ம கிவ் அவேல தரலாம். 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. தேவை இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் மக்களே. கிவ் அவே க்ரைட்டீரியா கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கிவ் அவேவும் கண்டிப்பாக நான் தரேன். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.